என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விடாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் யோகாசனம் இதுபோன்று காலங்காலமாக நடைபெறுவதில்லை. ஏதோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் நடக்குது, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுது. தொடர்ச்சியாக நடைபெறுவதில்லை. கலைஞர் தொலைக்காட்சியில் மட்டும்தான் மக்களுக்கு பயன் தரத்தக்க இந்த ஆசனம் நிகழ்ச்சிகள் நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பார்த்து மக்கள் தொலைக்காட்சிக்கு எழுதுகிறார்கள், இதனால் என் நோய் தீர்ந்து விட்டது, நான் யோகாசன ஆசிரியராக மாறிவிட்டேன், நான் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டேன், எனக்கு என்னென்ன நோய் இருந்து இவைகளெல்லாம் நீங்கிவிட்டது என்று எழுதுகிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடியது தான் யோகாசனம். பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து அஸ்வினி 7ஆம் வகுப்பு, பிரியங்கா 6வது வகுப்பு, இவர்கள் மவுண்ட் கார்மெல் பள்ளியில் படிக்கிறார்கள். கொல்வேலி திருவட்டாரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய மாஸ்டர் சுரேஷ் பானர்ஜி இவர்களை யோகாசனத்தை அற்புதமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர் சைன் ஆஃப் சோல் என்ற ஒரு யோகா சென்டரை நடத்தி கொண்டு மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது நான் இந்த ஆசனத்தின் பேரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அதை பார்த்தால் அற்புதமாகவும் இருக்கின்றது. பரிவிர்த்த வாயு முக்தாசனம், இதுவரை செய்யாத ஆசனம். என் அருமை மாணவிகளே, நீங்கள் எழுந்து நீ பரிவிர்த்த அந்த வாயுமுக்த ஆசனத்தை செய்யுங்கள். எந்திரிங்கள். ஒத்தக்காலில் நிற்பது என்பதே கடினம். ஒத்தக்காலில் நின்று கொண்டு கையை பின்னால் கொண்டு வந்து அந்த தூக்கிய காலை சுற்றி பிடித்து நின்றுவது என்பது சாதனை படைத்த ஆசனம். சாதனையிலும் சாதனை படைத்த ஆசனம். முடியாது. பாருங்கள், அசையாமல் ஆடாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நிற்பேன். இதுதான் சாதனை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி நில்லுங்கள். பரிவிர்த்த வாயு முக்தாசனம். அரங்கில் செய்யாத ஆசனம், இதுவரை செய்யாத ஆசனம், நான் கேள்விப்படாத ஆசனம், புத்தகத்திலும் பார்க்காத ஆசனம், போட்டிகளிலும் பார்க்காத ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். திரும்புங்க. அவருடைய முகத்தை பாருங்கள். இது கடினமான ஆசனம் என்ற விகாரமே தெரியவில்லை. முகம் கடுகடுப்பாக இல்லை, பல்லை கடிக்கவில்லை, முகத்தை கோபமாகவோ அல்லது கடுகடுப்பாகவோ பல்லை கடித்து கொண்டோ செய்வதில்லை. ஏனென்றால் வெகு காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை செய்யுங்கள். கடினமான ஆசனங்கள், இதுவரை நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக நின்று செய்ய வேண்டும். ஓரமாக செய்தாலும் தனியாக நின்று செய்தாலும் ஒரே பலன்தான். நாம் தனியாக செய்ய வேண்டும் அல்லவா?
அதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஓரமாக நின்று கொள்ள வேண்டும். சுவர் ஓரமாக நின்று கொண்டு செய்தால் இது கைவந்த கலையாக வந்துவிடும். அதற்கு பின் நம் தனியாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைகள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பின்னால் திரும்ப, அங்கே திரும்ப, நீண்ட பின்னால் திரும்ப செய்யுங்க. பரிவர்த்த வாயு முக்தாசனம். வாயு முக்தாசனம் என்றால் முழுமையான அர்த்தம் தெரியவில்லை, எந்த புத்தகத்திலும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. மெதுவாக இறக்குங்கள். அடுத்த காலம் நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோகாசன ஆசிரியர்களை இது போன்ற ஆசனங்களை இதுவரைக்கும் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள். இது மனோதிடத்தை கொடுக்கக்கூடியது, நிச்சயமாக வல்லமையை கொடுக்கக்கூடியது, தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடியது, நினைத்ததை நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு தன்மையை தானாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இது. இதில் ஒத்தக்காலிலே இந்த ஆசனத்தில் வெகு நேரம் நிற்பது என்பது மிக மிக கடினம். சாதனை படைத்த மாணவர்கள், மாணவர்கள் என்றால் சாதனை படைக்க வேண்டும். எல்லா மாணவர்களையும் போய் படித்து ஏதாவது மார்க் வாங்கி ஏதாவது ஒரு வேலையை கிடைச்சி ஏதாவது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நாம் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்வேன், ஆசனம் செய்பவர்கள் மற்ற மாணவர்களிலிருந்து தனித்தன்மை பெற்று விடுவார்கள். அவர்களுக்கு இவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்துடும். மாமிசம் சாப்பிட வேண்டால் சாப்பிட மாட்டார்கள், காப்பி குடிக்க மாட்டேன் என்றால் குடிக்க மாட்டார்கள். அன்றாட பாடங்களை அன்றாடம் படிப்பார்கள். அதில் இப்போ பெண்டிங் வைக்கிறதில்ல. காலை எழுவார்கள், காலைக்கடன்களை முடிப்பார்கள், பள்ளிக்கு செல்வார்கள், பள்ளியில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதை கிரகிப்பார்கள். விடிய விடிய வீட்டுக்கு வந்து படிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவரிடம் கிடையாது. இதுபோன்ற தனித்தன்மைகள் எத்தனையோ அவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பழகி அற்புதமான பலன்களை பெற்று நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பசுத்தோலும் புலித்தோலும். பசுவதை கூடாது என்று சொல்பவர்கள் புலித்தோல் மீது உட்காரலாமா என்று கேட்டால் சகல ஜீவராசிகளும் கடவுளின் படைப்புதான் என்று உபதேசம் செய்கிற சாது சந்நியாசிகளுக்கு பசுத்தோல் புலித்தோல் என்று வித்தியாசம் இருக்கக்கூடாது. இரண்டும் ஒன்றுதான்.